ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கிழங்கா மீன் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் மசாலா ரெண்டுமே உடையாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்த்துக்கிட்டால் ஃபிஷ்ஷு உடையாது. பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இது தேவையான அளவு சேர்த்த போதும். ஸ்மெல்லு நல்லாயிருக்கும், சோம்போட ஸ்மெல் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா சேர்த்துக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா இல்லைனாக்கா நம்ம வீட்டில் இருக்கிற சில்லி பவுடர், நார்மல் சில்லி பவுடர் சேர்த்தா கூட போதும். காய வச்ச கருவேப்பிலை, இது நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ப்ளஸ் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். அந்த கருவேப்பிலை ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கின்னு அப்புறம் இதில் மீனை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்படி நல்லா மசாலா ஒட்டி இருக்க பாருங்கள். இந்த மாதிரி இருக்கட்டும், மசாலா நல்லா இருக்கணும். அப்புறம் எண்ணெய் ஊற்றி அதை நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்தமாரி செய்கிறதில் மீனும் ஒடியாது, மசாலும் நல்லா பிடிச்சி இருக்கும். நல்லா அந்த சோம்பு ஸ்மெல்லு இருக்கும், சோம்பு ஸ்மெல்லு. அப்புறம் இது என்ன சொல்கிறது, அந்த முட்டை மீன் உடைக்காது. ப்ளஸ் மசாலா நல்லா பிடிச்சி இருக்கும், உதிரி போகாது. மசாலா உதிராமல் நல்லாயிருக்கும். நல்லா கேக் மாதிரி அப்படியே எடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அந்தமாரி நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கேக் மாதிரி இருக்குது பாருங்கள், லட்டு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது. நான் எப்போ செய்யும் போதும் முட்டை ஆட் பண்ணிக்குவேன். முட்டை ஆட் பண்ணிக்கிறதால அது மீன் உடையாது, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.